ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 எக் எடுத்திருக்கேன். இதை குக் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது வேகட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இதெல்லாம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது ரொம்ப. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மாற்றிக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 8 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தாளிப்புக்காக 2 பிரிஞ்ச் லீவ்ஸ், ஒரு துண்டு பட்டை, 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனியன் நல்லா வதங்கினா தான் நம்ம ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம வறுத்து பொடி பண்ணின நம்ம முட்டை மசாலா, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம மசாலா வேகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு 3 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கெட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன், புளிப்பில்லாத தயிர். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி கூடவே நம்ம வேக வச்ச எக்கை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை 2 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வேக விடலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா கோட் ஆகும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்கை நம்ம செப்பரேட்டாக எடுத்துடலாம். இது கூடவே 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இதை கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடஞ்சிடக்கூடாது, மெதுவாக கலந்து விட்டால் போதும். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 5 கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.